Hello friends, welcome back to my channel Tbsp Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான சேமியா கேசரி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா குயிக்கா ஒரு ஸ்வீட் செய்யணும்னா நீங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல ரொம்ப சுவையா செஞ்சிடலாம். ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பேன்ல 250 கிராம்ஸ் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். நான் அனில் சேமியா தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வறுக்காத சேமியா எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோன்னா, நம்ம சேமியா கேசரி செய்யும் போது சேமியா நல்லா குலையாமல் உதிரியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட ஒரு சீக்ரெட். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும் போது. ஸோ இதான் ஆல்மோஸ்ட் வறுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கலரில் இருக்கணும். ரொம்ப நீங்கள் வறுத்துடாதீங்க. ஸோ ஒரு பொன்னிறமாக வறுத்தா போதும். ஸோ அது இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ், பாதாம், முந்திரி, கிஸ்மிஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி முந்திரி மட்டும் தான் சேர்க்குறேன். ஸோ இது நல்லா சேர்த்து நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போது இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். இப்போது அதே பேனில் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். ஸோ அது கூட 2 கிராம்பு 2 ஏலக்காய் நல்லா மணத்துக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் முன்னாடியே சேர்க்கறதால சேமியா குலையாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் முன்னாடியே சேர்க்குறோம். ஸோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் கலரில் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு கேசரினாவே நல்லா அட்ராக்ஷனாக கலராக இருந்தால் தான் சாப்பிட தோணும். ஸோ நான் கலர் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட நல்லா ஓரளவு பால் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து சும்மா லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதால குலையாது. ஸோ பயப்பட வேணாம். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி ஒரு 10 நிமிஷம் ஒரு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். பாருங்கள், சூப்பராக உதிரியாக நம்மளோட சேமியா ரெடி ஆகிடுச்சு. இந்த கேசரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நல்லா ஆற விட்டு பீஸ் போட்டு கூட சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அருமையான கேசரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது நம்ம மேலே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக சூப்பராக அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. Thank you so much for watching.